Hi friends, welcome to Taj Beauty Recipes. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரியான இன்ஸ்டன்ட் ஸ்கின் பிரைட்டனிங் ஜெல் வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சோ இந்த ஜெல் செய்யிறதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட்டா நம்ம வந்து காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த க்ரீம் வந்து எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம், எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். காஃபி பவுடரில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்க்கு வந்து இது ரொம்பவே நல்லது. நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, உங்களோட ஸ்கின்னில் வந்து சுருக்கங்கள்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜெல்லை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து இளமையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்து காஃபி பவுடரை வந்து நல்லா மெல்ட் ஆக்கிக்க போகிறோம். நம்ம ஜெல் பண்ணும்போது காஃபி பவுடர் அங்கங்கே திட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ரோஸ் வாட்டரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரோஸ் வாட்டர் நம்மளோட ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லது. காஃபி பவுடரும் ரோஸ் வாட்டரும் சேரும்போது நம்மளோட ஸ்கின் டேமேஜ் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கின ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆலோவேரா ஜெல் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஜெல் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஜெல் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, நம்மளோட கண்களுக்கு கீழே வந்து கருவளையம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ஜெல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஜெல்லை நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு வந்து மாற்றிக்கிறேன். இந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா நம்ம மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கன்னத்துலலாம் வந்து ஓப்பன் போர்ஸஸ் இருக்குது, சின்ன சின்னதாக குழிகள் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீமை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு யூஸ் பண்ணும்போது நம்மளோட கன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போர்ஸஸ் எல்லாமே வந்து மினிமைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெல்லை வந்து நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். வெயிலில் அலைஞ்சு உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப கருத்து போய் டல்லாக இருக்குது அப்படின்னா உடனடியாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டேன்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும். டல்லாக இருக்கிற நம்மளோட ஃபேஸில் இந்த ஜெல் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கின் பிரைட்டனிங்கான இந்த ஜெல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.